Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ஈத்தர்நெட் இந்த கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈத்தர்நெட்டுங்கிறது ஒரு சிங்கிள் ப்ரோட்டோகால் கிடையாது. இது ஒரு என்டையர் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ நெட்வொர்க்கிங்கில் நம்ம ஸ்டாண்டர்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டோகால் மல்டிபிள் வெண்டாரில் சப்போர்ட் ஆகும். அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். மல்டிபிள் வெண்டார்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ, ஜூனிப்பர், ஹுவாய், சிடிஎஸ், அருபா. அது மாதிரி எல்லா டிவைஸ் எல்லா வெண்டார்லையுமே உங்களுக்கு அந்த ப்ரோட்டோகால் சப்போர்ட் ஆகும். அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா IEEEன்னு சொல்லுவாங்க. IEEEங்கிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ். ஆல் ஆஃப் தெம் ஸ்டார்ட் வித் 802.3 இன் தர் நேம். எல்லாமே அந்த நேம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 802.3. அந்த நேமில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம ஈத்தர்நெட் பற்றி பார்க்க போகிறோம். ஈத்தர்நெட் ஒரு டாமினன்ட் சாய்ஸ் ஃபார் லேன் நெட்வொர்க்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் ஆஃப் 10 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் டு 100 ஜிகாபிட்ஸ் பெர் செகண்ட். இதுதான் ஸ்பீடோட ரேஷியோ. Here is an overview with some popular Ethernet standards. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டயக்ராம், இந்த டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈத்தர்நெட்டோட டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் 10 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஈத்தர்நெட்னு சொல்லுவோம். இன்ஃபார்மல் நேம் 10/-T. இதே IEEE ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 802.3. என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அன்ஷீல்டட் டூ ஸ்டெப்பர் கேபிள் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 100 மீட்டர். நெக்ஸ்ட் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காமன் நேம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு சொல்லுவோம். இப்போ நெட்வொர்க்கிங்கில் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 100 Mbps தான். ஈத்தர்நெட் போர்ட்னா 10 Mbps. அதுதான் இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் நேம். என்ன இன்ஃபார்மல் நேம் 100/-T. IEEE ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா IEEE நேம் 802.3. இதுக்கு நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம்னா அன்ஷீல்டட் டூ ஸ்டெப்பர் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். நெக்ஸ்ட் 1000 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். இதை காமன் நேம் கிகாபைட் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க. இது இன்ஃபார்மல் நேம் 1000/-LX. IEEE ஸ்டாண்டர்ட் நேம் பார்த்தீங்கன்னா 802.3Z. இங்கே நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம்னா ஃபைபர் யூஸ் பண்ணுறோம் 5000 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் 1000 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். நம்ம கிகாபைட் ஈத்தர்நெட் சொல்லுவோம். இது 1000/-L. 1000/-T. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இது ஃபைபர் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு காப்பர் யூஸ் பண்ணுறோம். IEEEயோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 802.3 AB. காப்பர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அன்ஷீல்டட் டூ ஸ்டெப்பர் கேபிள் UTP மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். நெக்ஸ்ட் 10 gigabits per second. 10 gigabit Ethernet common name. Informal name 10 gig/-T. IEEE ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 802.3 AN. and என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம்னா UTP கேபிள் யூஸ் பண்ணுவோம் 100 மீட்டர். ஓகே. இந்த ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ் இதெல்லாம் ஏன் ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஒரு நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் ஒரு ஈத்தர்நெட் போர்ட்னா மேக்ஸிமம் 10 Mbps சப்போர்ட் ஆகும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 Mbps. இதே 1 gigabitனா 1000 மெகாபிட்ஸ். அது மாதிரி இந்த போர்ட் எல்லாமே சிஸ்கோ சுவிட்சாக இருந்தாலும் இதே தான் ஸ்பீட் சப்போர்ட் ஆகும். ஹுவாய் சுவிட்சாக இருந்தாலும் இதே ஸ்பீட் தான் சப்போர்ட் ஆகும். ஜூனிப்பராக இருந்தாலும் இதே ஸ்பீட் தான் சப்போர்ட் ஆகும். அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான். எந்த வெண்டாராக இருந்தாலும் சரி, சிஸ்கோவாக இருந்தாலும் சரி, ஜூனிப்பராக இருந்தாலும் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே IEEE. 802.3னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஈத்தர்நெட் போர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் கெப்பாசிட்டி 10 Mbps. நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம் அன்ஷீல்டட் டூ ஸ்டெப்பர் கேபிள் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். அது மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. இதில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லேயரில் நான் டிஃப்ரெண்ட் கேபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ OSI லேயரில் பிசிக்கல் லேயரில் என்ன வரும் கேபிள்ஸ் வரும். பிசிக்கல் லேயரில் டிஃப்ரெண்ட் கேபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். பிசிக்கல் லேயரில் நான் டிஃப்ரெண்ட் கேபிள் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். One of the advantage of Ethernet, however, is that it uses same data link layer standard.
ஸோ ஈத்தர்நெட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நான் டிஃப்ரெண்ட் கேபிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் யூஸ் பண்ணாலும் நான் வந்து சேம் டேட்டா லிங்க் லேயர் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் மிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் இன் யுவர் நெட்ஒர்க். ஸோ என்னோட நெட்ஒர்க்கில் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்னா சாரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணலாம், கிகாபைட் ஈத்தர்நெட் போர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் சொல்கிறேன். யூ கேன் மிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் இன் யுவர் நெட்ஒர்க். So above we can see 3 hosts that are connected to 2 switches using different Ethernet standard. So இந்த diagramல வந்து நான் 3 PC வந்து 2 different switchோட நான் connect பண்ணியிருக்கிறேன் with different speed. So different Ethernet standard. So different Ethernet standardனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 megabits per second. So 10 megabits per second னா IEEE ஸ்டாண்டர்ட் வந்து 802.3. இதே 100னா 802.3U. ஸோ இங்கே பாருங்கள் நான் 100 Mbps யூஸ் பண்ணுறேன், இங்கே 1000 யூஸ் பண்ணுறேன், இங்கே வந்து 10 GB ஃபைபர் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கிறேன். ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் த சுவிச்சஸ் இஸ் எ 10 GB fiber connection. So this network will able to forward Ethernet frame even though we can mix different standard. அதாவது இந்த நெட்வொர்க்கில் வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம் வந்து ஃபார்வர்ட் ஆகும் நம்ம என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும். ஸோ டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்னா இப்போ இந்த பிசிலேருந்து இந்த பிசி நான் பிங் பண்ணுறேன், PC3 பிங் பண்ணுறேன்னா இந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம் வந்து ட்ராவல் ஆகும். அதாவது வந்து இங்கே வந்து நான் வந்து 10 Mbps டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்டு, இங்கே வந்து ஃபைபர் கனெக்ஷனு, இங்கே வந்து அகைன் வந்து டிஃப்ரெண்ட் ஈத்தர்நெட் ஸ்டாண்டர்டு 1000 megabits per second. ஸோ அப்பயும் வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம் வந்து சென்ட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். The network will able to forward Ethernet frames even though we can mix different standards. Okay, so Ethernet describes physical and data link layer. So Ethernet will describe. So Ethernet வந்து எதை describe பண்ணுதுன்னா both வந்து physical and data link layer வந்து describe பண்ணுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து physical layer. ஸோ physical layerல வந்து 2 cables we can use for Ethernet. Ethernet வந்து நம்ம 2 கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா unshielded 2-step pair கேபிள், another one வந்து பார்த்தீங்கன்னா glass fiber. இப்போ unshielded 2-step pair கேபிள் வந்து இது வந்து காப்பர். இந்த காப்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இந்த யூடிபி கேபிளோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பு, அதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிபி கேபிளோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 100 மீட்டர் வரைக்கும் தான் அந்த கேபிள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ 100 மீட்டருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது டேட்டா வந்து நமக்கு லாஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷீல்டட் 2-step pair கேபிள். ஸோ ஒரு இமேஜ் நான் நெட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கேபிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ரியல் டைமில். ஓகே, to use an electrical signal to transmit data we need 2 things. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் டு கம்யூனிகேட் 0 or 1 டு தி அதர் சைட். ஸோ இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக நம்ம டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வி யூஸ் 2 wires இன்சைட் தி யூடிபி கேபிள். அதாவது யூடிபி கேபிளில் வந்து நம்ம 2 வயரை வந்து we use 2 wires inside the UTP cable to create a loop which allows electricity to flow. ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 வயர் வந்து யூடிபி கேபிள்குள்ளே ஒரு லூப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த லூப்பு கிரியேட் பண்ணுறது மூலமாக என்ன அலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த இமேஜில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு சென்ட் டேட்டா பிட்வீன் 2 டிவைஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 2 டிவைஸுக்கு நடுவில் நான் டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்கோடிங் ஸ்கீம் வந்து வேணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து when we want to send 1. ஸோ இப்போ வந்து நான் வந்து 1 வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா we send an high voltage. இதே மாதிரி when we want to send 0, இப்போ வந்து நான் 0 சென்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து low voltage. நான் என்ன சென்ட் பண்ணோம், லோ வோல்டேஜ் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து போத் டிவைஸ் யூஸ் தி சேம் என்கோடிங் ஸ்கீம். ஸோ போத் டிவைஸ் வந்து சேம் என்கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் வந்து டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். So one issue with electricity when sending it through a wire is that we can get EMI. ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம வந்து சென்ட் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு இஷ்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வரும். ஸோ இஎம்ஐங்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
interference. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அன்ஷீல்டு டூ ஸ்டெப்பர் கேபிளில் வந்து அந்த கேபிள்ஸை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாக அதை வந்து எதை ரெடியூஸ் பண்ணுதுன்னா இஎம்ஐயை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் டாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதான் இந்த பாயிண்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்க, இந்த இமேஜ் த லேண்ட் கேபிள், இதில் வந்து மொத்தம் வந்து 8 ஒயர் இருக்குது. அந்த 8 ஒயரை வந்து 4 பேராக பிரிச்சிருக்காங்க. ஒரு பேருக்கு வந்து 2 ஒயர். ஸோ ஆரஞ்ச் ஒயிட் ஆரஞ்ச், ப்ளூ ஒயிட் ப்ளூ, அது மாதிரி. So as you can see above, UTP cable has 4 wire pairs with 2 wires each. So each wire pair has 2 matching color. So இதுதான் வந்து நான் previously சொல்லியிருந்தேன். So for an example, blue and blue white. On the end of the UTP cable, we use an RJ45 connector. So இந்த UTP cable endல வந்து நம்ம ஒரு கனெக்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கனெக்டர் தான் வந்து RJ45 கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கனெக்டர். ஸோ இந்த கனெக்டரில் வந்து 8 பின்னு வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ RJ45 connector has 8 spot. ஸோ இதில் வந்து 8 ஸ்பாட் இருக்குது. அந்த 8 ஸ்பாட்லேயும் வந்து அந்த யூடிபி கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறத அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 8 ஒயரு, அதை இன்சர்ட் பண்ண அந்த இதுதான் வந்து இந்த பின். ஸோ we count the pin number from left to right looking at the bottom of RJ45. ஸோ அந்த பின் நம்பர் வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் வந்து பார்க்குறோம் RJ45ல. ஸோ 1 to 8. ஓகே, ஸோ இப்போ வந்து த கேபிள் வித் த கனெக்டர்ஸ். ஸோ அந்த அன்ஷீல்டட் டூ ஸ்டெப்பர் கேபிளில் வந்து அந்த RJ45 கனெக்டரை வந்து இது பண்ணி கிரிம்பிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த கேபிளை வந்து எங்கே நம்ம கனெக்ட் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் இல்லைனா ஒரு லேப்டாப் இல்லை சர்வரில் வந்து அந்த RJ45 அந்த போர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிற அந்த போர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதே சுவிட்சில் இருந்துச்சுன்னா அது வந்து சுவிட்ச் போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ட்டில் தான் வந்து நீங்கள் அந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும். Okay, the order of the wire in the RJ45 connector is important. So இப்போ வந்து அந்த RJ45 connectorல அந்த order of the wire வந்து ரொம்ப important. இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து T568A மாடல், T568B மாடல். ஸோ இந்த 2 மாடல் வச்சு தான் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணுறோமா, கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணுறோமா. இப்போ ஒரு எண்டில் வந்து T568A மாடல் அண்ட் அனதர் எண்ட்லேயும் வந்து T568A மாடலாக இருந்தால் அது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். அதே மாதிரி ஒரு எண்டில் வந்து T568B மாடல், அனதர் எண்ட்லேயும் T568B மாடலாக இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். ஒரு எண்டில் வந்து T568A மாடல், அனதர் எண்டில் வந்து T568B மாடல்னால் அது வந்து கிராஸ் ஓவர் கேபிள். ஸோ இந்த T568க்கும் T568Bக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் தான். ஒரு இதில் வந்து கலர் கோடிங் டிஃப்ரெண்ட் ஆகும், இன்னொரு இதில் கலர் கோடிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுதான். ஸோ அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். ஸோ இப்போ வந்து 10 base -T அண்ட் 100 base -T. ஸோ இந்த ரெண்டுமே தான். 10 base -Tனா ஈத்தர்நெட் போர்ட்டு, 100 base -Tனா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஸோ இந்த 2 போர்ட்டுமே வந்து என்ன யூஸ் பண்ணுதுன்னா 2 ஒயர் பேர் தான் வந்து யூஸ் பண்ணுது யூடிபி கேபிள். யூடிபி கேபிளில் மொத்தம் 4 ஒயர் பேர், ஒரு பேருக்கு வந்து 2 ஒயர். இது வந்து 2 பேர் தான் யூஸ் பண்ணுது. ஒன்லி 2 ஒயர் பேர் தான் யூடிபி கேபிள் வந்து யூஸ் பண்ணுது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு, ஒன்று வந்து ரிசீவிங்க்கு. சாரி. ஸோ there is an example of a computer that is connected to a switch. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டயக்ராம். லெஃப்ட் சைடு வந்து கம்ப்யூட்டரு, ரைட் சைடு வந்து சுவிட்ச். இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது on the left side we use orange white wire to transmit data. So pin 1 and 2. The green white wire pin 3 and 6 are used to receive data. So இப்போ லெஃப்ட் சைடில் வந்து இந்த பிசியில் ஃபஸ்ட்டு பின் 1 and 2 ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு இதை யூஸ் பண்ணி வந்து நான் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பின்னு வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட்டு, அதே மாதிரி பின்னு வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு. இந்த 2 இதை யூஸ் பண்ணி நான் டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறேன். சேம் வந்து அதர் சைடில் வந்து சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வந்து 1 2 பின்னு வந்து 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணி நான் ரிசீவ் பண்ணுறேன். பின்னு வந்து 3 and 6 3 வந்து green white 6 வந்து green, அதை யூஸ் பண்ணி நான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறேன் சுவிட்ச் சைடில். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ we can call. ஸோ இதை தான் வந்து நான் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒயர் இந்த கலர் கோடிங் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா T568B மாடலில் வந்து இண்டிகேட் பண்ணுது. 2 சைட்லையுமே வந்து சேம் கலர் கோடிங்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட் ஆரஞ்சுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து T568B மாடல், க்ரீன் ஒயிட் க்ரீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது T568A மாடல். ஸோ இப்போ போத் எண்ட்லேயுமே வந்து சேம் கலர் கோடிங். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். பிசி சைடில் வந்து 1-2 வந்து யூஸ் பண்ணி டேட்டா வந்து சென்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. சுவிட்ச் சைடில் வந்து 1-2 வந்து யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிசி சைடில் வந்து பின்னு 3-6 யூஸ் பண்ணி வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, சுவிட்ச் சைடில் வந்து 3-6 யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அப்படியே ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் கேபிள். So what if we want to connect two switches to each other? If both of them are transmit on pin 3 and 6, we get an collision on that wire. ஸோ இப்போ வந்து நான் பிசியில் வந்து நான் டேட்டா சென்ட் பண்ணுறதுனா 1 and 2 யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவேன், சுவிட்சில் வந்து 3 and 6 யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் 2 சுவிட்சை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த சுவிட்சிலையும் பின்னு வந்து 3-6 யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த சுவிட்சிலையும் 3-6 யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம கொலிஷன் occur ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, we send and receive on the correct pin, we use different type of cable. ஸோ நம்ம வந்து கரெக்ட் பின் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா சென்ட் பண்ண போகிறோம், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கிராஸ் ஓவர் கேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எண்டில் வந்து T568A மாடல், அனதர் எண்டில் வந்து T568B மாடல். அது கலர் கோடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், the UTP cable is still same, but on one end of the cable we have the wires in different order in the RJ45 connector like this. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T568A மாடல். ஸோ அந்த பின்னு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயிட் க்ரீன். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து 2 சுவிட்சுக்கு வந்து கிராஸ் ஓவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுவிட்சில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற சுவிட்சில் வந்து T568B மாடலு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சுவிட்சில் வந்து T568A மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பின்னு 1-2 வந்து ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு, இங்கே வந்து க்ரீன் ஒயிட் க்ரீன். ஸோ இப்போ வந்து the pin in the RJ45 connector are now crossed like this. இப்போ லெஃப்ட் சுவிட்சில் வந்து பின்னு 1-2, ரைட் சுவிட்சில் வந்து 3-6. அது இந்த 1-2 வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, 3-6 டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சுவிட்சில் வந்து 3-6 டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ரைட் சுவிட்சில் 1-2 வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிராஸ்ட். ஸோ லெஃப்ட் சுவிட்சில் வந்து பின்னு 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னு 1 வந்து ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு. ஸோ இதே வந்து ரைட் சுவிட்சில் வந்து பின்னு 3 தான் வந்து ஆரஞ்சு ஒயிட். ஸோ அது மாதிரி அந்த கலர் கோடிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பட் பின்னு வந்து சேம் பின் யூஸ் பண்ணி தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, modern switches don't care if you use straight through or crossover cable. They use something called auto-mdix to figure out what cable you used and use the correct wire automatically. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சுவிட்சில் வந்து நீங்கள் வந்து சுவிட்சு டு சுவிட்ச் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலுமே நீங்கள் சுவிட்சில் வந்து auto-mdix நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லாஜிக்கலாக வந்து கிராஸ் ஓவர் கேபிளாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபிசிக்கலாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம், பட் லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் கேபிளாக வந்து ஆக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது இந்த ஃபியூச்சர் வந்து லேட்டஸ்ட் சுவிட்சஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் இருக்குது, auto-mdix இதை கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கேபிள் செலெக்ஷன். இப்போ எந்த மாதிரி சினாரியோவில் வந்து நான் கேபிள் வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி சினாரியோவில் வந்து நான் கிராஸ் ஓவர் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ரு, கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஆக்சிஸ் பாயிண்ட், இது எல்லாமே வந்து பின்னு வந்து 1-2 யூஸ் பண்ணி வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இதே வந்து சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வந்து 3-6 யூஸ் பண்ணி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ, எந்தெந்த டிவைஸ் வந்து எந்தெந்த கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து சுவிட்ச் டு பிசினா ஸ்ட்ரெயிட் த்ரூ, சுவிட்ச் டு சுவிட்ச்னா கிராஸ் ஓவர், பிசி டு பிசினா கிராஸ் ஓவர், ரவுட்டர் டு ரவுட்டர்னா கிராஸ் ஓவர், சுவிட்ச் டு ரவுட்டர்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ, பிசி டு ரவுட்டர்னா கிராஸ் ஓவர். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு இப்போ வந்து குரூப் 1ல் வந்து ரவுட்ரு, பிசி, சர்வர், பிரிண்டர், ஆக்சிஸ் பாயிண்ட். குரூப் 2ல் வந்து சுவிட்ச், ஹப். இப்போ அந்த குரூப் 1ல் இருக்கிற டிவைஸ்லேருந்து குரூப் 2ல் இருக்கிற டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் கேபிள். அந்தந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற டிவைஸ்க்குள்ளேயே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ஓவர் கேபிள். இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 100 base -T. 100 base -T னா 1 GB ஈத்தர்நெட்.
So in the example above, we had two wire pair, one for transmission and other one for receiving. So gigabit Ethernet, however, use all four wire pair. So நம்ம ப்ரீவியஸா வந்து Ethernet and fast Ethernetல வந்து ரெண்டு wire pair வந்து UTP கேபிள் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து சென்ட் பண்றதுக்கு, ஒன்னு வந்து ரிசீவ் பண்றதுக்கு. ஆனா gigabit Ethernetல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 wire pairமே வந்து யூஸ் பண்றாங்க. அதான் இந்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. So instead of using different wire pair for transmission and receiving, it is able to transmit and receive simultaneously on each wire pair. ஸோ ரெண்டு ஒயர் பேரில் வந்து ஒன்று வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், ஒன்று வந்து ரிசீவ் பண்ணுறோம், அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் கிகாபைட் ஈத்தர்நெட் கேபிளிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100/-T ஒரே பேரில் நீங்கள் சென்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம் சைமல்டேனியஸாக. ஸோ அதுதான் வந்து இதில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், the pin layout in RJ45 connector is the same. ஸோ சேம் அந்த பின் லேஅவுட் தான். ஆனால் என்ன யூஸ் பண்ணுறேன்னா அடிஷ்னல் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பேரில் வந்து நான் டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், அட் அ டைமில் வந்து நான் ரிசீவும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கேபிளிங். ஸோ ஃபைபர் கேபிளிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல், காப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஆனால் ஃபைபரில் வந்து நம்ம லைட்னிங் ஸ்பீட் மூலமாக வந்து ஒரு ரெண்டுலேருந்து அனதர் ரெண்டுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறோம் த்ரூ வந்து கிளாஸ் ஆர் ஃபைபர், சார் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஸ் சிக்னல் லாஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து சிக்னல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும் when compared to UTP கேபிள், காப்பர் கேபிள். அதே மாதிரி UTP கேபிளில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து 100 மீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் நம்ம வந்து அந்த கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆல்சோ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ வித் EMI. ஸோ இதில் வந்து ஃபைபரில் வந்து நமக்கு எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த சுவிச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ரெகுலர் போர்ட் யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட் வந்து ரெகுலராகவே இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து சம் ஸ்லாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்ஸில் வந்து நீங்கள் SFE வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த SFE மூலமாக நீங்கள் காப்பர் கனெக்ட் பண்ணுறனா கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபைபர் கனெக்ட் பண்ணுறனா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் SFE கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவிட்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து இதெல்லாம் வந்து காப்பர் போர்ட், யூடிபி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுற போர்ட். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம SFE வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ இந்த 3 ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ணிக்காங்க. இது வந்து SFE, இந்த SFE நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து TX RX. இப்போ வந்து இந்த ஃபைபர் கேபிள் வந்து நான் 2 கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, இன்னொரு கேபிள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு ஈத்தர்நெட் கான்செப்ட், ஸோ இதில் இதுவரை பார்த்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து நம்ம வந்து CDM, கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சிஸ் கலூஷன் டிடெக்ஷன் ப்ளஸ் வந்து டூப்ளெக்ஸ், ஸோ அது ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து ஈத்தர்நெட்டோட கண்டினியூட்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.